இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிங்ஸ் போனதில் வந்து நம்ம ஹோம்ஒர்க்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். இதில் வந்து ஐடியல் அண்ட் கோசன்ட் ரிங், ஐடியல் அண்ட் கோசன்ட் ரிங் சொல்லுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸில் நார்மல் சப் குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு நார்மல் சப் குரூப் வந்து கோசன்ட் குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நார்மல் சப் குரூப் அப்போ இங்கே ரிங்ஸ்னு வர்றப்ப அந்த குரூப்பில் இருக்க அந்த நார்மல் சப் குரூப் கான்செப்ட் அந்த மாதிரி இங்கே ஒரு கான்செப்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை வச்சு என்ன செய்யலாம்னா கோசன்ட் ரிங் ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடத்துல ஐடியல்ங்கிற கான்செப்டை அந்த நார்மல் சப் குரூப்புங்கிற கான்செப்டுக்கு பதிலாக இங்கே ரிங்ஸில் கொண்டு வருவாங்க. ஐடியல் அப்போ ஒரு செட்டை வந்து ஆர்ங்கிறது ரிங்கு, ஆர் இஸ் ஏ ரிங். இதில் எஸ்ங்கிறது ஏதோ ஒரு சப்செட், எஸ்ங்கிறது சப்செட் ஆஃப் ஆர், எஸ் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஆர். இப்போ இந்த எஸ்ஸை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஐடியல் ஆஃப் ஆர்ன்னு சொல்லணும்னா இந்த எஸ்ங்கிற செட்டு ரெண்டு கண்டிஷனை சேர்த்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க, எஸ் இஸ் ஏ சப்குரூப், எஸ் இஸ் ஏ சப்குரூப் அண்டர் அடிஷன். அப்போ அடிஷனில் ஃபர்ஸ்ட் அது சப்குரூப்பை ஃபார்ம் பண்ணணும். அடிஷனை பொறுத்தவரைக்கும் அது சப்குரூப்பாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த செட்டு. அதுக்கடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஏ பிலாங்ஸ் டு எஸ், ஆர் பிலாங்ஸ் டு ஆர், this implies AR and RA belongs to S. அப்ப S ல இருந்து ஒரு எலிமெண்ட் A ன்னு எடுத்துட்டு R ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு RA பார்த்தாலும் சரி AR பார்த்தாலும் சரி. அப்ப RA என்ன பண்ணிருக்காங்க, R வந்து ரைட் சைடு பிரிக்கிருக்காங்க A க்கு, இங்க R வந்து லெஃப்ட் சைடு பிரிக்கிருக்காங்க. அப்ப ரைட் சைடு பிரிக்கினாலும் லெஃப்ட் சைடு பிரிக்கினாலும் அது திருப்பி எதுலயே இருக்கணும்னா எஸ்லயே இருக்கணும். அப்படி எஸ்ல இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு கண்டிஷனை எஸ் சேர் பண்ணிருச்சுன்னா then we called S is a subset of R. இப்போ உதாரணத்துக்கு நம்ம Z எடுத்துக்கலாம், Z இதுல 2Z எடுத்துக்கலாம், ஈவன் இன்டிஜர்ஸ். அப்ப R equal to Z, நமக்கு இப்ப S equal to 2Z. நமக்கு தெரியும் 2Z, plus is a group under addition. அடிஷன்ல குரூப்பை ஃபார்ம் பண்ணும். இப்போ எந்த ரெண்டு நம்பர் இதுல இருந்து நம்ம 6ல இருந்து ஒரு நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம், இதுல இருந்து ஒரு நம்பர் 4ன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் பெருக்கிறப்ப எப்படி பெருக்கினாலும் நமக்கு என்ன கிடைக்கும், 12. 12 எதுல இருக்குங்க, 2Zலயே இருக்கும். 12 belongs to 2Z. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், the 2Z is a ideal of Z, ideal of Z. 3Z 4Z எது எடுத்தாலும் ஐடியலா வரும் Zல. அப்ப உதாரணத்துக்கு சொல்றோம். அப்ப ஒரு சப்செட் வந்து ஐடியலா இருக்கணும்னா அது முதல்ல சப்குரூப்பா இருக்கணும். சப்குரூப்பா இருந்து இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணணும். ரைட் சைடு பெருக்கினாலும் சரி லெஃப்ட் சைடு பெருக்கினாலும் அது சரியா இருக்கணும். இந்த ரைட் சைடு பெருக்கிறோம் பாத்தீங்களா, அதை தான் ரைட் ஐடியல்னு சொல்லுவாங்க. ரைட் ஐடியல், ரைட் ஐடியல்ங்கிறப்ப ஆரை வந்து ரைட் சைடு பிரிக்கிருப்பாங்க, ஏஆர் பிலாங்ஸ் டு எஸ்லயே இருக்கும். லெஃப்ட் ஐடியல்ங்கிறப்ப லெஃப்ட் ஐடியல்னு வர்றப்ப என்ன செய்வாங்க, நமக்கு இந்த ஆரை லெஃப்ட் சைடு பிரிக்கிருப்பாங்க, அது எஸ்லயே இருக்கும். அப்ப இந்த ரெண்டுமே இருந்தா தான் அது ஐடியல்னு சொல்லுவாங்க. ஒரு ஐடியலா இருக்கும்னா அது ரைட் ஐடியலாவும் இருக்கணும் லெஃப்ட் ஐடியலாவும் இருக்கணும். அப்பதான் ஐடியலை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டூ சைடட் ஐடியல் கூட சொல்லுவாங்க. டூ சைடட் ஐடியல், அதுல லெஃப்ட் சைடு ஐடியலும் இருக்கும் ரைட் சைடு ஐடியலும் இருக்கும் நமக்கு. அதாவது டூ சைடு ஐடியல் அப்படி சொல்லலாம் ஐடியலை. அப்போ ரைட் ஐடியல்னா ரைட் பக்கம் பிரிக்கிருப்பாங்க, லெஃப்ட் ஐடியல்னா லெஃப்ட் சைடு பிரிக்கிருப்பாங்க. இதெல்லாம் ஐடியல் பார்க்குறப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ரிங்குக்கு ஐடியல் இருக்கும். எந்தது 0 எலமெண்ட் மட்டும் எடுத்து வச்சோம்னா அது ஐடியலாக இருக்கும். 0 எலமெண்ட் மட்டும் எடுத்து வச்சோம்னா அது ஐடியலாக இருக்கும் ஆர்ல. அப்போ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல ஐடியல். அப்ப எவ்ரி ரிங் ஹேஸ் ஏ ஐடியல். எந்த ரிங்லயுமே ஐடியல் இருக்கும், அதனால நல்ல ஐடியல் இருக்கும். இப்போ இதே அது எப்படி சொல்லியிருப்பாங்க, எவ்ரி ரிங் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் ஐடியல். எவ்ரி ரிங் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் ஐடியல், அதனால நல்ல ஐடியல் இருக்கும். இப்போ இதே 0 and 1 is a
ideal for ring with unity. அப்ப ring with unity னா அப்ப ring யூனிட் எலிமெண்ட் இருந்துச்சுனா ரிங்ல அது அப்ப 1ங்கிறதும் ஐடியலா இருக்கும். அந்த 1 தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிட் ஐடியல்னுபாங்க. யூனிட் ஐடியல் ஒண்ணு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிட் ஐடியல்னு சொல்லுவாங்க. அப்ப நல்ல ஐடியல், யூனிட் ஐடியல். அதுக்கு அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா எப்போதுமே 0வும் Rமே ஐடியலா இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இம்ப்ராப்பர் ஐடியல்னு சொல்லுவாங்க. ட்ரிவியல் இல்லாட்டி இம்ப்ராப்பர் ஐடியல். இதை தவிர்த்து வேற ஏதாவது நமக்கு ஐடியல் இருந்துச்சுன்னா அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ராப்பர் ஐடியல்னு சொல்லுவாங்க. அதை வந்து ப்ராப்பர் ஐடியல்னு சொல்லுவாங்க. அப்போ ஐடியல்னு வர்றப்ப இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஈஸியான ஐடியல்ங்கிறது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஒரு ரிங்கில் ஒரு சப்செட் எடுத்துக்கிட்டு அது ஐடியல்னு சொல்றாங்க. அது ஐடியலாக இருக்குன்னா 2 சைடு ஐடியல் இருக்கும். 2 சைடாகவும் இருக்கணும். அதுக்கு சப் குரூப்பாக இருக்கும். ஒரே வார்த்தை சப் குரூப்பாக இருந்து 2 சைடு ஐடியல் இருந்துச்சுன்னா then we call it that subset as a ideal of R. இது ஒரு ஈஸியானது தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து நம்ம என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த ஐடியலை யூஸ் பண்ணி நமக்கு கோசன்ட் ரிங் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஐடியலை யூஸ் பண்ணி கோசன்ட் ரிங் சொல்லுவோம். கோசன்ட் ரிங் இந்த ஐடியலை யூஸ் பண்ணி நமக்கு எடுத்து கோசன்ட் ரிங் கண்டுபிடிப்பாங்க. அப்போ கோசன்ட் ரிங் வரப்ப ஆறுங்கிறது R is an ideal. R is a ring. U வந்து ideal எடுத்துக்கிட்டு then this implies R by U. ரிங்கையும் யூவையும் வச்சு ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த R by U தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோசன்ட் ரிங் ஆர் ரெசிடியூ கிளாஸ் ரிங்குன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு ரிங்கையும் ஒரு ஐடியலையும் எடுத்துக்கிட்டு கோசன்ட் ரிங் ஃபார்ம் ஆகும். இதுல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் இந்த R by U இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எந்த ஃபார்மட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A plus U where A belongs to R. அப்ப A plus U, B plus U இந்த Rல இருந்து எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டாலும் U கூட்டினா வந்துடும். இதுல 0 எலிமெண்ட் இந்த ரிங்குக்கு 0 எலிமெண்ட் என்ன இருக்கும்னா U. இந்த ஐடியல் தான் 0 எலிமெண்டா இருக்கும். யூனிட் எலிமெண்ட்னு வரப்ப நம்ம அதுல இருக்க யூனிட் Rல இருக்க யூனிட் வந்து 1 plus U யூனிட் எலிமெண்ட். அதுக்கடுத்து இப்போ நம்ம இந்த இதில் ஒரு ஹோமோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ணுறோம்னா I R to R by U by pi of A equal to A plus U. அப்போ இது வந்து ஹோமோமார்ஃபிசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஹோமோமார்ஃபிசமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இதோட கெர்னல் I of pi equal to எக்ஸாக்ட்லி U. அந்த U நம்ம ஐடியல் இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே கெர்னல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கோசன்ட் குரூப்புக்கு. இதெல்லாம் வந்து இதில் பார்த்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா R by U is a homomorphic image of R. இந்த R by U வந்து Rக்கு ஹோமோமார்பிக் இமேஜா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கோசன்ட் ரிங் வரப்ப ஒரு ரிங்கு ஒரு ஐடியலை வச்சு ஃபார்ம் ஆகுறது. அதில் இருக்க எலமெண்ட் ஃபார்ம் 0 எலிமெண்ட் யூனிட் எலிமெண்ட்னா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தேரம் சொல்லியிருப்பாங்க. அந்த தேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே குரூப்ஸில் பார்த்தா ஹோமோமார்ஃபிசம் தேரம், ஃபண்டமெண்டல் தேரமாக ஹோமோமார்ஃபிசம் பார்த்துருக்கோம். அந்த தேரத்தை வச்சு 2 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அது பெரிய தேரமாக இருக்கும் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்ப நம்ம ஈஸியாக அந்த இதெல்லாம் ஆரம்பிச்சுக்கலாம். அந்த தேரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா let R to R dash pi வந்து ஒரு ஃபங்க்ஷன் R to R dash டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. it is a homomorphism சொல்லியிருப்பாங்க. it is a homomorphism கொடுத்துட்டு with kernel U. இதை நம்ம ஒரு படம் போட்டு பார்த்தோம். R to R dash with kernel U. அப்போ அந்த U வச்சு என்ன ஃபார்ம் பண்ணலாம்னா கோசன்ட் ரிங் R by U ஃபார்ம் பண்ணலாம். இந்த R by U வந்து R dashக்கு
ஐசோமார்பிக்கா இருக்கும் அப்படிம்பாங்க ஃபர்ஸ்ட் தேரம். அப்ப this implies R dash is isomorphic to R by U. R dash is isomorphic to R by U. அதுக்கு அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல இது முடிச்சிட்டு அடுத்து that there exists a one-to-one relation. Then there exists a one-to-one relation between the ideals of R dash, the ideals of W dash அப்படின்னு இருப்பாங்க. அப்போ இந்த W1 dash, W2 dash, W3 dash அப்படி வச்சுக்கிட்டோம்னா with the ideals of R இதெல்லாம் வந்து எப்படி வச்சிருப்பாங்கன்னா W1 Ws வச்சிருப்பாங்க which contain the kernel Q அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. there is one-to-one relation இருக்குன்னு சொல்லுவாங்க. W1 dash-க்கும் W1-க்கும் W2-க்கும் W2 dash-க்கும் இந்த மாதிரி W3 dash வச்சுக்கிட்டா W3-க்கும் W3 dash-க்கும் one-to-one relation இருக்கும். அது இல்லாமல் எதை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்கன்னா which contain U இந்த ஐடியல் மட்டும் தான் எடுத்துருப்பாங்க. இதில் இந்த Wங்கிற செட்டை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா W equal to X pi of X belongs to W dash. இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வருவாங்கன்னா இதுல நம்ம இதே மாதிரி ஒரு படம் பார்த்தோம். அப்ப இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா R2 இது இந்த இதே பார்த்தோம்னா R2 R dash இதுல ஒரு செட் W ன்னு எடுத்துப்பாங்க. இதுல ஒரு செட் W dash ன்னு வச்சிட்டு இதனால உருவாகிற கோசன் குரூப் வந்து R dash by W dash ன்னு வச்சிருப்பாங்க. இதனால உருவாகிற கோசன் குரூப் வந்து R by W ன்னு வச்சிட்டு இது ரெண்டும் ஐசோமார்பிக் அப்படினு சொல்லிருப்பாங்க. Then R by W is isomorphic to R dash by W dash. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்காண்டி இந்த தேர்வு சொல்லிருப்போம். ஃபண்டமெண்டல் தேர்வு அந்த குரூப்ல இருக்க தேர்வு ஆச்சுட்டாலே இது ஈஸி தான். அப்ப R dash isomorphic to R by U அங்க U ங்கிறது கெர்னல். அதுக்கு அடுத்து R by W is isomorphic to R dash by W dash. இங்க W ங்கிறது the ideal of R. W dash ங்கிறது ideal of R dash. W dash ங்கிறது ideal of R dash. இந்த மாதிரி சொல்லிருப்பாங்க. இது ஒரு ஐசோமார்பிக் இந்த கர்வமார்பிக் தேற்றத்துல இது ஒரு முக்கியமான தேற்றம் தான். இந்த தேற்றத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப ஐடியல்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து கோசன் ரிங் பார்த்தோம். இதுக்கு அடுத்து இதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இப்ப இதற்கு முக்கியமான ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இதனையும் கேட்டிருக்காங்க. நம்ம கேள்வி கேட்டு ஃபர்ஸ்ட் வந்து the field has no proper ideals. The field has no proper ideals. அப்ப ஃபீல்ட்ல ப்ராப்பர் ஐடியல்ஸ் இல்லாட்டினா இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? அப்ப field has only improper ideal. இதனால தான் என்ன ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பாங்க, ஒரு தேற்றம் சொல்லிருப்பாங்க. A commutative ring which has only ideal as 0 and R itself, then R is field அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இப்ப 0 and R itself மட்டும்தான் ஃபீல்டுக்கு ப்ராப்பர் ஐடியலா இருக்கும். அப்ப ஃபீல்டோட ஐடியல்ஸ் கேட்டாங்கன்னா 0 and R itself மட்டும்தான் வரும். வேற எந்த ஐடியலுமே இருக்காது. இம்ப்ராப்பர் ஐடியல் மட்டும்தான் வரும். இது ஒரு முக்கியமான தேவை, அடிக்கடி கேட்ட டிஆர்பி क्वेश्चन. அப்ப எவரி ஃபீல்ட் ஹஸ் டூ ஐடியல்ஸ் தான். இந்த ஐடியல்னா இம்ப்ராப்பர் ஐடியல்ஸ் 0 and the R itself. இது ஒரு சொல்லிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லிருப்பாங்கன்னா U is a ideal of R, one belongs to U. அப்ப யூனிட் எலிமெண்ட் வந்து ஐடியல் இருந்துச்சுன்னா this implies U equal to R. This implies U equal to R. அப்ப ஐடென்டி எலிமெண்ட் வந்து ஐடியல் இருக்கிறப்ப ரிங்கும் ஐடியலும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா intersection of ideals is a ideal. Union of two ideal is not a ideal. எப்ப ஐடியலா இருக்குன்னா need not be ideal if when ஐடியலா இருக்குன்னா one is containing other. நம்ம நேர் பார்த்துட்டு வந்ததுதான். சப் குரூப்ஸ்ல பார்த்தோம், நார்மல் சப் குரூப்ஸ்லயும் பார்த்தோம். இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ நார்மல் சப் குரூப் இஸ் ஏ நார்மல் சப் குரூப். அதே மாதிரி தான் ரிங்லையும் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப்ரிங் இஸ் ஏ சப்ரிங். இன்டர்செக்ஷன் யூனியன் ஆஃப் டூ சப்ரிங் இஸ் நாட் ஏ சப்ரிங் நேற்று கூட பார்த்தோம். அதே மாதிரி ஐடியல் வர்றப்பையும் இன்டர்செக்ஷன் மட்டும் ஸ்டடி செய்யணும்.
அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஐடியல் இஸ் அகைன் ஏ ஐடியல். The union of two ideal is need not be ideal. If it is ideal na then one is contained in other அப்படினு ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பாங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து sum of idealனாலும் ஐடியல் தான். ப்ராடக்ட் பார்த்தாலும் இது என்னவா தான் இருக்கும்னா ஐடியல் தான் இருக்கும். அப்ப இன்டர்செக்ஷன் பார்த்தாலும் ஐடியல்னு பார்த்திருக்கோம். சம் பார்த்தாலும் ரெண்டு ஐடியலை கூட்டினாலும் திருப்பி ஐடியல் தான் கிடைக்கும். பெருக்கினாலும் ஐடியல் தான் கிடைக்கும். யூனியன் மட்டும் எப்போ வரும்னா ஒன் இஸ் கண்டெய்ன் இன் அதர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இருக்கு பார்த்தீங்களா யூவி இட் இஸ் கண்டெய்ன் இன் யூ இன்டர்செக்ஷன் வின்னு சொல்லியிருப்பாங்க. யூவி கண்டெய்ன்ஸ் இன் யூ இன்டர்செக்ஷன் வி. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். The product of two ideals contained in the intersection of two ideals. அதுக்கடுத்து the set of all nilpotent elements forms a ideal of R. அப்போ ஒரு ஐடியல் இருக்கு nilpotent elementலாம் ஒரு செட்டா கண்டுபிடிச்சா அது ஐடியலா இருக்குன்னு சொல்றாங்க. ஐடியல் ஆஃப் R. அப்போ ஐடியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் வர இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்ப்போம். இப்போ R equal to Z4 இன்டிஜர் மாட் 4 எடுத்துக்கலாம். அப்போ இதில் எப்படி இருக்கும் 0 1 2 3 4 வரப்போ 0க்கே வந்துடும், 5 வரப்போ 1க்கு வந்துடும், 6 வரப்போ 2க்கே வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். இதில் யூங்கிற செட் வந்து 0,2ன்னு எடுத்துக்கலாம். இது ஐடியலாக இருக்குமா அப்படின்னு பார்த்தாங்கன்னா முதல் சப் குரூப்பாக இருக்குமான்னு பார்க்கணும். இட் இஸ் ஏ சப் குரூப். ஐடென்டி எலமெண்ட் இருக்குது. நம்ம பெருக்கி பார்த்தாலும் 0 இன்றைக்கு பார்த்தாலும் அப்படி இருக்கும். அதனால இது வந்து சப் குரூப்பாக இருக்கும். யூ இஸ் ஏ சப் குரூப். அடுத்து என்ன பார்க்கணும், ஒரு எலமெண்ட் ஆர்லேருந்து எடுத்துக்கணும், ஒரு எலமெண்ட் யூலேருந்து எடுத்து அதை பெருக்கிறப்ப திருப்பி யூலே வரணும். அப்போ 0.2R 0.2Sன்னு எடுத்தோம்னா பெருக்கிறப்ப 0 தான் வரும். இதுவும் எஸ்லேயே இருக்கும். அதுக்கடுத்து 1.2R 0 2.2R 0 3 எது 0 எது பெருக்கினாலும் 1 2 3 எதை பெருக்கினாலும் 0 தான் வரப்போகுது. அப்போ 0 எதில் இருக்குங்க, எஸ்ஸில் இருக்கும். அடுத்து 1 2 எடுத்துக்கோங்க. 2 வச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 0 வச்சு பார்த்துட்டோம். 2 வச்சு பார்க்குறப்ப அதுக்கு 0 வரும், 0 வரும். அதுக்கடுத்து 2 into 1 2 belongs to S 1 belongs to Rன்னு எடுக்கிறப்ப 2 into 1 இதுவும் 2ன்னு வரும், belongs to S. அதுக்கடுத்து 2 2s are 4 2 belongs to S 2 belongs to Rன்னு எடுக்கிறப்ப 2 into 2 4ன்னு வரும், 4 belongs to அப்போ 4ன்னு வரப்ப இங்கே நாங்கள் 0 வரும். 4க்கு 4ஓட மல்டிபிள்ஸ்னா 0 வந்துடும். அப்போ 0 belongs to S. அதுக்கடுத்து 2 belongs to S 3 belongs to R எடுக்கிறப்ப 2 into 3 6 6ன்னு வரப்ப பாருங்க 4ன்னு வரப்ப 0 5னா 1 6னா 2. அப்போ 2ங்கிறது எஸ்ல இருக்கு, யூல இருக்கு. யூ 0 belongs to U. எல்லாமே இந்த செட் எஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா யூ தான். அதனால அப்போ எந்த இதுலேருந்து ஆர்லேருந்து எந்த எலமெண்ட் எடுத்து யூலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்து பெருக்கி பார்க்குறப்ப திருப்பி யூலே இருக்கு. அப்போ இது என்னன்னு சொல்லாங்க, இட் இஸ் ஆன் ஐடியல். தேர்ஃபோர் 0,2 இஸ் ஆன் ஐடியல் ஆஃப் ஆர், ஐடியல் ஆஃப் Z4. அப்போ ஐடியலான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கண்டிஷனை ஐடியலுக்கான டெஃபினிஷனை செக் பண்ணால் போதும். இல்லையா இன்னொரு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த சப்ரிங்குக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் ஐடியலுக்கும் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷனா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படியே தான் வரும். அது என்னவா இருக்கணும், முதல்ல சப் குரூப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சப்ரிங்காக இருக்கிறதுக்கு அந்த கண்டிஷன் சப் குரூப்பாக இருக்கிற கண்டிஷன் அப்போ அதை வச்சும் செக் பண்ணலாம். நம்ம டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம அதை வச்சு செக் பண்ணி பார்த்தா ஈஸியாக வரும். நமக்கு 2014 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2014 2015 டிஆர்பியில் கேட்டிருந்த கொஸ்டின் நம்ம அதை பார்க்குறப்ப அதுக்கு வந்து அந்த நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் வச்சு ஈஸியாக போடலாம். அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா let R be the ring of all matrices of order 2
2 cross 2. அப்போ set of all 2 cross 2 matrix எது ரிங்குன்னு சொல்லிட்டாங்க. over integers and let S be 2 cross 2 matrices of the form A10 B10. AB belongs to Z. Then S is dash. Then S is எப்படி கேட்டாங்கன்னா then S is right ideal. Then S is right ideal. B option is left ideal. C option ல S is left ideal but not right ideal. D option ல S is right ideal but not left ideal அப்படினு கேட்டாங்க. அப்ப இது முதல்ல left ideal right ideal கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு நமக்கு இந்த necessary and sufficient condition செக் பண்ணா போதும். The necessary and sufficient condition of the subset S of R be a ideal of R. என்ன சொல்றாங்கன்னா first condition A B belongs to S. This implies A minus B belongs to S. ரெண்டு எலிமெண்ட் S ல இருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கறப்ப திருப்பி S ல இருக்கணும். அடுத்து ஐடியல் கண்டிஷன் என்ன சொல்றாங்க ரைட் ஐடியலா இருக்கணும்னா ரைட் சைடு பெருக்கி இருக்கணும். AR belongs to SR இருக்கணும். லெஃப்ட் ஐடியலா இருந்திருக்கணும்னா RA belongs to S இருக்கணும். அப்ப ரைட் ஐடியலா லெஃப்ட் ஐடியலான்னு இந்த பெருக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்ப இது இந்த நெஸ்டட் அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் வச்சு இந்த சம்ம நம்ம ஈஸியா போடலாம். நம்ம இந்த நெஸ்டட் அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா இந்த சம்ம நம்ம ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்ப என்ன சொல்லிருக்காங்க R equal to set of all 2 cross 2 matrices M2 of R plus comma dot. அடுத்து Sங்கிற செட் பாத்தீங்கன்னா அதுல இதுல இருக்கக்கூடிய சப்செட் A1 B1 மட்டும் எலிமெண்ட் வரும். இதுக்கு வந்து 0 வரும். AB belongs to Z. இது வந்து இப்ப ஐடியலா இல்லன்னு கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அப்ப AB belongs to S. அப்பதான் இந்த ஃபார்மட்ல ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்து கழிச்சு பாருங்க திருப்பி அதே ஃபார்மட்ல வருதானே. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் 1 0 2 0 இதை A ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து 3 4 0 0 இதை B ன்னு வச்சுக்கலாம். இப்போ A minus B பாருங்க. A minus B பாத்தீங்கன்னா 1 minus 3 minus 2 0 2 minus 4 minus 2 0 belongs to S. திருப்பி அதே ஃபார்மட் தானே வந்துருச்சு. S ல இருக்க ஃபார்மட்லயே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒரு காலம் மட்டும் எலிமெண்ட் அடுத்த காலம் 0. அப்ப இது எதுல இருக்குங்க S ல இருக்கு. அப்ப இது சப் குரூப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏதா கண்டிஷனை சேடிசி பண்ணிருச்சுனா S is a சப் குரூப் ஆஃப் R. அந்த கண்டிஷனை சேடிசி பண்ணிருச்சு. அதுக்கு அடுத்து லெஃப்ட் ஐடியலா ரைட் ஐடியலான்னு பார்க்கணும். அப்ப A ல இருந்து அதாவது நம்ம ஐடியல்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கணும். R ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கணும். அப்ப R ல இருந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சிம்பிளான இதை எடுத்துக்கலாம். 1 1 1 1 belongs to R எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த பார்த்தோம் 1 2 0 0 belongs to S ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுக்கும் ரைட் சைடு பெருக்கி பார்ப்போம் லெஃப்ட் சைடும் பெருக்கி பார்ப்போம். எது இதே ஃபார்ம்ல வருதோ அதுதான் வந்து லெஃப்ட் சைடு பெருக்கிறப்ப வந்துச்சுன்னா அது லெஃப்ட் ஐடியல். ரைட் சைடு பெருக்கிறப்ப வந்துச்சுன்னா அது ரைட் ஐடியல்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் RS பார்ப்போம். 1 1 1 1 1 0 2 0 பெருக்குனீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 1 2 3 0 0. அடுத்து இதுல பார்க்கறப்ப 1 into 1 1 2 into 2 3 0. அப்ப திருப்பி S ல இருக்க ஃபார்மட்லயே இருக்கு. ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் எலிமெண்ட் ரெண்டாவது காலம் எலிமெண்ட் இல்ல. அப்ப இது belongs to S. எப்ப லெஃப்ட் சைடு பெருகிரும். S க்கு R வந்து லெஃப்ட் சைடு பெருகிருக்கப்ப அதுக்கு அடுத்து SR பார்ப்போம். SR பார்க்கறப்ப 1 0 2 0 1 1 1 1. இதுல பாத்தீங்கன்னா என்ன வரும் 1 into 1 1 0 அப்ப 1 ன்னு வரும். 1 into 1 1 0 அப்ப திருப்பி இதுக்கு 1 ன்னு வரும். 2 into 1 2 0 2 2 ன்னு வரும். இது S ல இருக்குமாங்க. S ல வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் தான் எலிமெண்ட் இருக்கணும். செகண்ட் காலம் 0வா இருக்கு. அப்ப இது not belongs to S. not belongs to S. அதனால இது என்ன சொல்வாங்கன்னா நமக்கு
லெஃப்ட் ஐடியல் கண்டிஷன் satisfy ஆகுது, ரைட் ஐடியல் கண்டிஷன் satisfy ஆகலை. அதனால் இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா therefore S is a left ideal of R, not a right ideal of R. S வந்து லெஃப்ட் ஐடியலாக இருக்கும், ஆனால் என்ன இருக்காதுங்க, ரைட் ஐடியலாக இருக்காது. இது வந்து நம்ம தியரிக்கிட்ட கேட்ட கொஸ்டின் தான். அப்போ ஐடியலை பொறுத்தளவுக்கு ஐடியல் வந்து தெரிஞ்சுக்கணும். ஐடியல் இருந்தால் கோஷன் ரிங் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கோஷன் ரிங்கை வச்சு நம்ம பார்த்தோம், ப்ராப்பராக எக்ஸாம்ஸ் ரெண்டு பார்த்தோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மூணு வகையான ஐடியல் சொல்லுவாங்க. பிரின்சிபல் ஐடியல், அதுக்கடுத்து மேக்ஸிமல் ஐடியல், அதுக்கடுத்து பிரைம் ஐடியல். அந்த மூணு பார்த்தோம்னா இந்த ஐடியல் கான்செப்ட்ல நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்க்குறப்ப நம்ம அந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஐடியல் பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த ஐடியல் அண்ட் கோஷன் ரிங்கிற டாபிக் முடிஞ்சிடும். இதில் வந்து அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 3 வகையான ஐடியல் சொல்லுவாங்க. ஒன்று வந்து பிரின்சிபல் ஐடியல், இன்னொன்று வந்து மேக்ஸிமல் ஐடியல், அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா பிரைம் ஐடியல். இந்த மூணு பார்த்தோம்னா ஐடியல்ல இந்த மூணுமே முக்கியமானது தான். அப்போ பிரின்சிபல் ஐடியல் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஐடியல் பார்த்தோம்னா நமக்கு அந்த சைக்கிளிக் குரூப் நமக்கு வந்துச்சுன்னா பிரின்சிபல் ஐடியல் ஈஸியாக வச்சுக்கலாம். சைக்கிளிக் குரூப்ல என்னன்னு சொன்னோம், ஒரு எலமெண்ட்னால ஒரு குரூப்பே ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த குரூப்புக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், சைக்கிளிக் குரூப்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிரின்சிபல் ஐடியல்ல அதே கான்செப்ட் தான். ஒரு எலமெண்ட்னால ஒரு ஐடியலே ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஐடியலை பிரின்சிபல் ஐடியல்னு சொல்லலாம். அந்த ஐடியல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் ஐடியல். அப்போ பிரின்சிபல் ஐடியல் வர்றப்ப R is a ring, S is a பிரின்சிபல் ஐடியல் சொல்லணும்னா S is a பிரின்சிபல் ஐடியல் ஆஃப் R ன்னு சொல்லணும்னா தென் இந்த S எப்படி எழுத முடிஞ்சிருக்கணும், ஒரு எலமெண்டால உருவாயிருக்கணும். தென் S is generated by single element. Then yes, the ideal S is generated by single element. அப்ப எந்த ஒரு ரிங் பார்த்தாலும் அதுக்கு என்ன இருக்குங்க, பிரின்சிபல் ஐடியல் இருக்கும். It has every ring has at least one principal ideal. எது 0. நல்ல ஐடியல் வந்து என்னதாங்க, it is a principal ideal, நல்ல ஐடியல். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றாங்கன்னா every ring has at least one principal ideal. அடுத்து every ring with unity has at least two principal ideal. எதுங்க, null ring and unit ring. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ring with unity க்கு பிரின்சிபல் ஐடியலா இருக்கும். இப்போ ஜெட்ல பார்த்தோம் R equal to z, plus, dot, S equal to 2z. இப்போ S எப்படி எழுதலாங்க, 2 ன்னு எழுதலாம்ல. 2 ஜெட்ல எந்த எலிமெண்ட் எடுத்து பார்த்தாலும் 2 ஆல பெருக்குறது எதுல இருக்கும், 2z ல இருக்கும். அப்ப 2 னால இந்த ஐடியலை ஜெனரேட் பண்ணிடலாம். அப்பனா என்ன சொல்லலாங்க, இதுல இருந்து அப்ப என்ன சொல்லலாம், 2 is a principal ideal. 2 is a principal ideal of R. அப்ப இது மாதிரி ஜெட்ல எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலும் பிரின்சிபல் ஐடியல் ஃபார்ம் பண்ணலாம். ஜெட்ல பாருங்க 3 எடுத்தீங்கன்னா 3z, 4 எடுத்தீங்கன்னா 4z, 5 எடுத்தீங்கன்னா 5z. அப்ப ஜெட்ல எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது என்னவா இருக்குங்க, பிரின்சிபல் ஐடியலா இருக்கும். அப்ப ஒரு ரிங்குல எல்லா எலிமெண்ட்லயுமே வந்து எல்லா எலிமெண்ட்டுமே பிரின்சிபல் ஐடியல் ரிங்க ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, பிரின்சிபல் ஐடியலா இருந்துச்சுன்னா அந்த ரிங்குக்கு பேர் தான் பிரின்சிபல் ஐடியல் ரிங்குன்னு சொல்லுவாங்க. PIR சொல்லுவாங்க, பிரின்சிபல் ஐடியல் ரிங். ஆனா இதுக்கு என்னன்னா ஒரு கண்டிஷன், இந்த ஆறுங்கிறது காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டியா இருக்கணும். காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி இருந்திருக்கணும். அப்படி இருக்கிறப்ப
என்ன சொல்லலாம்ங்க, இதுல இருக்க எவ்ரி எலமெண்ட் every ideal is a principal ideal na, every ideal is principal ideal na, then this implies R is a principal ideal ring. அப்ப ஒரு commutative ring with unity ல எந்த ஒரு ஐடியல் எடுத்துக்கிட்டாலும் அது என்ன ஐடியலா இருக்குங்க, பிரின்சிபல் ஐடியலா இருந்துச்சுன்னா அந்த ரிங்குக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் ஐடியல் ரிங். அப்ப பாருங்க இந்த z, பிளஸ் என்னன்னு பார்த்தோம். z, எந்த ஒரு ஐடியல் பார்த்தாலும் 2z 3z 4z அப்படி எந்த ஒரு ஐடியல் எடுத்துக்கிட்டாலும் அது என்னவா இருக்குங்க, பிரின்சிபல் ஐடியலா இருக்கு. அப்ப z, பிளஸ் டாட் இஸ் ஏ PIR இஸ் ஏ PIR. எல்லா ஐடியலுமே பிரின்சிபல் இருந்தால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அதுக்கடுத்து வேற என்ன சொல்லுவாங்கன்னா every field is a principal ideal ring. எதனால ஃபீல்டுன்னு வந்துட்டாலே அதுல எது மட்டும்தான் இருக்குங்க, 0 எலமெண்ட்டும் R மட்டும்தான் இருக்கும். இம்ப்ராப்பர் ஐடியல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இம்ப்ராப்பர் ஐடியல்ஸ் நம்ம எப்போதுமே என்னன்னு பார்த்துட்டோம், அது வந்து பிரின்சிபல் ஐடியல் ரிங்கா இருக்கும். அதனால அந்த எவ்ரி ஃபீல்ட் இஸ் ஏ பிரின்சிபல் ஐடியல் ரிங்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த பிரின்சிபல் ஐடியல் ரிங்னு வர்றப்ப ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஒரு எலமெண்ட்னால அந்த ஒரு ஐடியலே ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் ஐடியல் ரிங்னு சொல்லுவாங்க. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பிரேம் ஐடியல் அண்ட் மேக்ஸிமல் ஐடியல் அண்ட் பிரேம் ஐடியல் பார்ப்போம். அப்ப அடுத்து மேக்ஸிமல் ஐடியல்ங்கிறப்ப அந்த வார்த்தையிலே வந்துருது மேக்ஸிமம். அப்ப அதை விட பெரிய ஐடியல் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு ரிங்குல ஒரு ஐடியலை விட பெரிய ரிங் எதுவுமே வல்லாட்டினா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்லுவாங்க. அப்ப அதான் வந்து பெரிய ஐடியல். அப்படி இந்த இதுதான் அர்த்தம். ரொம்ப சின்ன, ரொம்ப ஈஸியானது தான். மேக்ஸிமல் ஐடியல் வர்றப்ப மேக்ஸிமல் ஐடியல். அப்ப இதுக்கு ஒரே வார்த்தையில என்ன சொல்லலாங்க, அதை விட பெரிய ஐடியலே இருக்கக்கூடாது. இப்ப R இருக்குன்னா R U, இது Uங்கிறது U இஸ் ஐடியல். இப்ப இந்த R-க்கு U-க்கு இடையில வேற எந்த ப்ராப்பர் ஐடியலுமே இல்லாட்டினா then we called U is a maximal ideal னு சொல்லுவாங்க. அப்ப இருக்கிறதுலே பெரிய ஐடியல் தான் மேக்ஸிமல் ஐடியல். இப்போ இதுக்கு டெஃபினிஷன் எப்படி சொல்லிருப்பாங்கன்னா if U is an maximal ideal of R, U is a maximal ideal of R na there exists ideal M na அங்க Uங்கிறது மேக்ஸிமம் ஐடியலா இருக்கணும்னா அங்க ஏதோ ஒரு ஐடியல் M ன்னு இருக்குன்னா then M is contained in U, இல்லாட்டினா U is contained in R ன்னு வரும். then கடைசி என்ன சொல்லிருப்பாங்க, இல்லாட்டினா U equal to M or U equal to R அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம், இங்க U-வை விட U தான் வந்து இப்ப மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்லணும்னா U-வை விட பெரிய ஐடியல் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, வந்துடக்கூடாது. இந்த M வந்து ஒன்று எதுக்குள்ள இருந்திருக்கணும், U-க்குள்ள இருந்திருக்கணும். இல்ல M பெருசா இருக்குன்னா இந்த U ஒன்று எப்படி இருந்திருக்கணுங்க, R-ஆ இருந்திருக்கணும். இல்லாட்டினா இந்த M-ஆ இருந்திருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. இது மேக்ஸிமல் ஐடியலுக்கு டெஃபினிஷனா சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமல் ஐடியல்னா நீங்க என்ன வச்சுக்கிறீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஐடியல் தான் மேக்ஸிமல் ஐடியல். இப்போ நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச எக்ஸாம்பிள்லேயே பார்ப்போம். ஜெட்டு, இது வந்து என்ன சொல்றோம், ஜெட். அதுக்கு அடுத்து நம்ம 2Z 4Z 6Z பார்த்தோம்னா 4Z எதுக்குள்ள இருக்குங்க, 6Z எதுக்குள்ள இருக்கும், 4Zக்குள்ள இருக்கும். அப்படி பார்க்குறப்ப நமக்கு சரி 4Z. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2Z தான் வந்து 2Zக்கு செட்டுனா அதுக்கடுத்து 2Z. இதை விட பெருசு இந்த ஜெட்டுக்கும் 2Zக்கு இடையில இருக்காது. அதனால என்ன சொல்லலாம், 2Z இந்த 3ல 2Z 4Z இதுதான் 2Z தான் என்னதுங்க மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்லலாம். இல்லாட்டினா வேற இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மேக்ஸிமல் ஐடியல் வந்து எப்போதுமே பிரேம் இன்டிஜர்னால உருவாயிருக்குன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமல் ஐடியல் இஸ் ஜெனரேட்டட் பை பிரேம் இன்டிஜர். அப்போ அந்த ப்ராப்பர் ஐடியல் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. அதாவது பெரிய செட் எதுவுமே இதை விட பெருசா இந்த ஐடியலுக்கு வந்து மேக்ஸிமல் ஐடியலா இருக்கணும்னா இதை விட பெரிய ஐடியல் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா
மேக்ஸிமல் இப்போ S is மேக்ஸிமலாக இருக்கணும்னா S is மேக்ஸிமலாக இருக்கணும்னா then S is generated by prime integer. அதாவது இந்த z, plus, மேக்ஸிமல் ஐடியலா இருக்கணும்னா அது எதனால உருவாயிருக்கணும்னு சொல்லுவாங்கன்னா இதுவும் நம்ம டிஆர்பில கேட்ட क्वेश्चन தான். எப்போ மேக்ஸிமலா இருக்கும்னா இட் இஸ் ஜெனரேட்டட் பை prime integer. prime integerனால இந்த 2 பார்த்தோம். 2 4 க்கு பதிலா 2 தான் மேக்ஸிமம். 2 is a prime number. இந்த மாதிரி பார்த்துப்பாங்க. இது ஒரு முக்கியமான தேரம். அதுக்கு அடுத்து நிறைய தடவை டிஆர்பி கேட்ட क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா S is maximalனா S is maximalனா if and if எப்போ S வந்து எப்போ வந்து நம்ம மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்லலாம்னா எப்போ வந்து நம்ம மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்லலாம்னா இந்த S னால உருவாகுற S னால உருவாகுற கோசன்ட் ரிங் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஃபீல்டா இருக்கும். R by S is a field. இது அடிக்கடி கேட்ட क्वेश्चन. S is a maximal ideal na if and if R by S is a field. இதுல prime ideal பார்க்கறப்ப இன்னொரு கண்டிஷன் பார்ப்போம். S is a prime ideal na if and if R by S is a integral domain. integral domain. அதாவது இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே அடிக்கடி கேட்ட டிஆர்பி क्वेश्चन. மேக்ஸிமல் ஐடியலா இருக்கணும்னா R by S இந்த S னால உருவாகக்கூடிய கோசன்ட் ரிங் வந்து ஃபீல்டா இருந்தா போதும். ஃபீல்டா இருந்துச்சுன்னா அது மேக்ஸிமல் ஐடியலா இருக்கும். இன்டெகிரல் டொமைனா இருந்துச்சுன்னா அது பிரைம் ஐடியலா இருக்கும். இதை கம்பைன் பண்ணியே படிச்சுக்கோங்க. இது இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே அடிக்கடி நமக்கு கேட்ட क्वेश्चन தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா a ring R is a field if and if it has zero ideal is a maximum ideal. இப்போ ஒரு ரிங் வந்து R is a fieldனா ஒரு ரிங் வந்து ஃபீல்டா இருக்கணும்னா then 0 is a அந்த யூனிட் எலிமெண்ட்னால உருவாகுற நல்ல ஐடியல் இருப்பது அந்த நல்ல ஐடியல் மட்டும் தான் என்னவா இருக்கணும்னா மேக்ஸிமல் ஐடியலா இருக்கணும். அப்ப ஃபீல்ட்ல ரெண்டு ஐடியல் தான் இருக்கும். இதுனா 0 ஆரும். அப்படி பார்க்கறப்ப 0 is a மேக்ஸிமல் ஐடியல் இருந்துச்சுன்னா then R is a ஃபீல்ட்னு சொல்லலாம்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமல் ஐடியலை பொறுத்த அளவுக்கு இந்த பாயிண்ட்லாம் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ். மேக்ஸிமல் ஐடியலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு ஈஸியானது தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரைம் ஐடியல். அதுக்கு அடுத்து பிரைம் ஐடியல் பார்த்தோம்னா நம்ம அந்த ஐடியல் கான்செப்டை முடிச்சிடலாம். அதுக்கடுத்து ஈக்குவலென்ட் ரிங், அசோசியேட்டிவ் யூனிட்ஸ், அதுக்கு பேர் அதுக்கடுத்து பாலினாமியல் ரிங் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரைம் ஐடியல் பிரைம் ஐடியல்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஐடியல் பார்த்தோம், அடுத்து மேக்ஸிமல் ஐடியல் பார்த்தோம். இப்போ பிரைம் ஐடியல். பிரைம் ஐடியல்ங்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரிங் ஒரு ஐடியலை வந்து பிரைம் ஐடியல்னு சொல்லணும்னா S not equal to R is prime ideal னு சொல்லணும்னா AB belongs to S. ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் வந்து S ல இருக்கிறப்ப this implies ஒன்னு இந்த A S ல இருந்து இருக்கணும் இல்லாட்டி B S ல இருந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. A belongs to S or B belongs to S. அதாவது ஒரு ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் வந்து இந்த Sங்கிற ஐடியல்ல இருக்கிறப்ப ஒன்னு A இருந்திருக்கணும் S ல, இல்லாட்டி ஒன்னு A வந்து S ஓட எலிமெண்டா இருந்திருக்கணும், இல்லாட்டி B வந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் S ஓட எலிமெண்டா கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் கூட பார்க்கலாம். R equal to Z12 R equal to Z12 எடுத்துக்கோங்க. Z12 என்ன தெரியும் நமக்கு 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வரைக்கும் வரும். அடுத்து Z இதுல வந்து ஐடியல் எடுத்துக்கலாம். S1ங்கிற ஒரு ஐடியல் வந்து 2 னால ஜெனரேட் ஆகுது. 2 னால அப்படி பார்க்கறப்ப என்னங்க வரும் 0 2 1s are 2 2 2s are 4 6 8 அடுத்து பாத்தீங்கன்னா 10 12 வரப்ப திருப்பி 0 க்கே வந்துரும். 14 வரப்ப திருப்பி 2 க்கே வந்துரும். அப்ப இதான் வந்து S1ங்கிற ஐடியல் வந்து 2 னால உருவாகுற ஐடியல்னு வச்சுக்கலாம்.
S2ங்கிற ஐடியல் வந்து 3 நாள் உருவாகின்னு வச்சுக்கிட்டோம்னா 0 3 6 9 இதுக்கு அடுத்து 12 வந்துடும் 4 3 சார் 12 வரப்ப 3 0க்கு வந்துடும் இதுதான் வந்து அப்போ S2 இது அப்போ பார்க்குறப்ப இது வந்து பிரின்சிபல் ஐடியல்னு கூட சொல்லலாம் 2 நாள் உருவாயிருக்கு 3 நாள் உருவாயிருக்கு அப்போ இது என்ன சொல்லுவாங்க பிரின்சிபல் ஐடியல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது வந்து நம்ம எதுக்கு சொல்ல வந்தோம்னா பிரேம் ஐடியலுக்கு சொல்ல வந்தோம் அப்போ இந்த S1 பிரேம் ஐடியலாக இருக்கணும் அப்படின்னா S1 இருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதை ப்ராடக்டாக மாற்ற முடியணும் அந்த ப்ராடக்ட் வந்து அந்த 2 எலமெண்ட்ல ஏதாவது ஒரு எலமெண்ட் கண்டிப்பாக எதில் இருந்திருக்கணுங்க எஸ்ஸில் இருந்திருக்கணும் இப்போ இந்த S1 எடுத்துக்கலாம் S1 எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு 0வை 0 × 0 எழுதிடலாம் அப்போ இதில் 0 belongs to S அடுத்து 2வை எப்படி எழுதிடலாம் 2 × 1 எழுதிடலாம் அப்போ இதில் 2 belongs to S அடுத்து 4 வந்து எப்படி எழுதலாம்னா 2 × 2 எழுதிடலாம் இதில் அப்போ 2 belongs to S அடுத்து 6 வந்து எப்படி எழுதலாம்னா 3 × 2 எழுதலாம் இதில் அப்போ 2 belongs to S ஏதாவது ஒரு எலமெண்ட் இருந்தால் போதும் அடுத்து 8ன்னு வரப்ப 4 × 2 this implies 2 belongs to S 10ன்னு வரப்பையும் 5 × 2 this implies 2 belongs to S அப்போ எந்த ஒரு நம்பரையும் ப்ராடக்டாக மாற்ற முடிஞ்சு அதில் ஒரு எலமெண்ட் கண்டிப்பாக எஸ்லேயே வந்துருச்சு அப்போ S1 is a பிரேம் ஐடியல் S1 is a பிரேம் ஐடியல்னு சொல்லலாம் இதே S2க்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம்ல S2க்கு பார்த்தாலும் S2 is a பிரேம் ஐடியல் நம்ம எந்த ஒரு நம்பரையும் பிரிக்க முடியும் 0 வந்து 0 × 0 3 வந்து 1 × 3 6 வந்து 3 × 2 9 வந்து 3 × 3 இது எல்லாத்துலேயுமே 3 எதில் இருக்குங்க 0 இதில் 0 வந்து எஸ்ல இருக்கும் இது எல்லாத்துக்குமே 3 belongs to S இருக்கும் அதனால் இது என்ன சொல்லலாம் பிரேம் ஐடியல்னு சொல்லலாம் அடுத்து இது எப்போதுமே காமுடேட்டிவாகவும் இருக்கும் அப்போ இதுலேருந்து ஒரு ரிசல்ட் சொல்ல வருவாங்க அப்போ இது பிரேம் ஐடியல்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி இந்த கண்டிஷனை பார்க்குறது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் பிரேம் ஐடியல் பார்த்துக்கிட்டோம் இன்னொரு கண்டிஷன் தான் சொல்லுவாங்கன்னா இஃப் R is ring with unit element இப்போ ஆர்ங்கிறது ring with unit elementனா then every prime ideal is an maximal ideal maximal ideal of R ன்னு சொல்லுவாங்க அப்போ இதை வச்சு இதை maximal ideal of R அப்போ இதை வச்சு என்ன சொல்லலாம்னா இந்த S1 S2ங்கிறது மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்ல வருவாங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ பிரேம் ஐடியல் கண்டுபிடிக்க தெரியும் இதில் இதுக்கடுத்து இதில் முக்கியமான பிரேம் ஐடியலை பொறுத்தளவுக்கு முக்கியமான ரிசல்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த Z, டாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேம் இன்டிஜர்னால உருவாகக்கூடிய இது எப்போதுமே பிரேம் ஐடியலாக இருக்கும் அதாவது S = Pn Pங்கிறது பிரேம் நம்பர் அப்போ பிரேம் நம்பர்னால உருவாகக்கூடிய Z, டாட்டில் பிரேம் நம்பர்னால உருவாகக்கூடிய ஐடியல் எப்போதுமே பிரேம் ஐடியலாக இருக்கும் அதுக்கடுத்து இன்னொரு ரிசல்ட் என்ன பார்த்தோம் அப்பயும் S is பிரேம் ஐடியல்னா this implies R by S is integral domain அது போனதுலேயே நாம் ரிலேட் பண்ணி பார்த்தோம் இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இதெல்லாம் வந்து முக்கியமான ரிசல்ட்ஸ் அதுக்கடுத்து இந்த மேக்ஸிமல் ஐடியல் சொல்ல வர்றப்ப நம்ம ஏற்கனவே ஒரு நேற்று இதில் ஒரு ரிசல்ட் பார்த்தோம் அதாவது ஆர்ங்கிறது செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதில் எஸ்ங்கிறது இது என்ன பார்த்தோம் f of x வந்து 1/2 இருக்கிறப்ப 0 வர செட்டெல்லாம் பார்த்தோம் இது வந்து மேக்ஸிமல் ஐடியலாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த s is இந்த கண்டிஷனில் வர்றப்ப f of 1 = 0 f of 1/3 = 0 அந்த மாதிரி கண்டிஷன் வர்றப்ப s is மேக்ஸிமலாக இருக்கும் அப்படின்னாங்க இந்த கண்டிஷனையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ ஐடியல் கோசன்ட் ரிங் மேக்ஸிமல் ஐடியல் பிரேம் ஐடியல் அண்ட் மேக்ஸிமல் ஐடியல் அண்ட் பிரின்சிபல் ஐடியல் பார்த்தாச்சு தேங்க்யூ